இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அதில் 1 டம்ளர் சீனி பவுடர், 1 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்குங்க. அரை டம்ளர் உருக்குன வெண்ணெயை சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. கலந்ததை எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மேலாப்பில் மைதா மாவு கொட்டி எங்கே பார்த்தாலும் பரவ மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிற மைதா மாவை எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை அதில் ஊற்றிப்போம். நல்லா கலவை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை தட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நல்லா சூடு பண்ணி இந்த குக்கர் அது மேலே வச்சு நல்லா ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. ரொம்ப சாஃப்டாக அருமையாக வரும். சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா ஓரத்தெல்லாம் ஒரு தடவை கத்தியால் இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கவுத்து எடுத்தோம்னா நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.